நேத்து நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்டவர் ரிபல் சேதுபதி மன்னர். தெரியுங்களா? வரலாறு தெரியுங்களா? கொஞ்சம் பேருக்கு. ரிபல் சேதுபதி மன்னர் 49 வயசுல இறந்துட்டார். ஆனா 24 வருஷம் நம்ம மன்னர் ஜெயில இருந்தார். ஆங்கிலேயர் ஆட்சியில வந்து ஜெயில போட்டாங்க. அத்தகைய மன்னருக்கு நேற்று பிறந்த நாள். மன்னரை போய் பார்த்துட்டு அவருடைய சிலைக்கு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி இருக்குல்ல, நம்ம கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி அதை போய் பார்த்துட்டு அவருக்கு வந்து நம்மளுடைய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாலை அணிவித்து விட்டு மரியாதை செலுத்தி விட்டு இந்த சின்னம் பெறுவதற்காக கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள உள்ள போறார். வெளியே வர்றாரு. வந்து கொஞ்ச தூரம் நம்ம வந்து அடுத்த திருவாடனை சட்டமன்ற தொகுதிக்கு நேற்று வந்து இதே மாதிரி கூட்டம் அந்த கூட்டத்துக்கு போறோம். போய் அந்த திருவாடனையோட மண்ணில் மக்கள் நிற்கக்கூடிய இடத்தை நெருங்கும் போது அவருக்கு பலாப்பழ சின்னம் கிடைத்து விட்டது என்று தகவல் வந்துச்சு. டிவியில எல்லாம் ஓடிச்சு. போய் ஐயா அவர்கள் காரை போய் நிறுத்துறாரு. கிட்டத்தட்ட எப்படி தகவல் 2 நிமிஷம் கூட இருக்காது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் தாய்மார்கள் எல்லாம் ஓடி வந்து ஐயா பலாப்பழம் எங்க ஓட்டு பலாப்பழத்துக்கு தான் அப்படின்னு. இது நான் வந்து உண்மையதான் சொல்றேன், நடந்த விஷயத்த சொல்றேன். எப்படி இவருக்கு வந்து சுயேட்சை சின்னம், ஏதாவது சுயேட்சை சின்னம் எப்படி வெற்றி பெற போறாரு அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் நம்ம ராமநாதபுரம் மக்கள் இந்த தேர்தலில் நீங்க வந்து ஏதோ சின்னத்துக்கு வாக்களித்தது மட்டும் இல்ல, இது வந்து புரட்சியை உண்டு பண்ணணும். வரலாறு வந்து 50 வருஷம் 100 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லணும். 2024 இந்த மாதிரி ஒரு களத்துல இந்த மாதிரி நடந்தது. அதுல சுயேட்சையாக போட்டியிட்டாலும் ராமநாதபுரத்தினுடைய மக்கள் உண்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு தர்மத்தை வாழ வைக்கக்கூடிய மக்கள் என்று உணர்த்தினார்கள் என்பதை வரலாற்றில் இடம்பெற வைக்க வேண்டிய ஒரு செயல்ல இன்னைக்கு நிற்கிறோம். அதே மாதிரி ஐயா அவர்கள் பிறந்து வளர்ந்தது பெரியகுளம்ங்கிற ஊரு எங்க அமைஞ்சிருக்குன்னா மேற்கு மலை தொடர்ச்சி மலையில அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. குளிர்ச்சியான பகுதி, எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கும், தண்ணி உரம் எல்லாமே இருக்கும். அந்த மேற்கு மலை தொடர்ச்சியில தான் இந்த பலாப்பழம் பிறந்ததாக வரலாறு. இந்த பலாப்பழமே முதலாக பிறந்தது என்றால் அது மேற்கு மலை தொடர்ச்சி மலையில தான். அந்த மேற்கு மலை தொடர்ச்சியிலிருந்து ஐயா எதுக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில வந்து நிக்கிறாருன்னா, நாங்க பார்த்தாச்சு வளம் பெற்ற பகுதி, ஆனா ராமநாதபுரம் பகுதி இன்னும் பின்தங்கிய பகுதியாக இருக்கு. வறட்சி மிகுந்த மாவட்டமா இருக்கு. தண்ணீர் பிரச்சனை என்னைக்குமே இருக்கு, நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும். மக்கள் வாழ்வாதாரத்தை சுயமாக அவர்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும். அதற்கு யாரால் முடியும்? இந்த தேர்தலில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக நாளைக்கு பிரதமராக 400க்கு அதிகமான பாராளுமன்ற தொகுதியில இந்தியா முழுவதும் வென்று ஹாட்ரிக் சாதனை புரிய இருக்கின்றார்கள். பிரதமர் ஆசி பெற்ற வேட்பாளருக்கு வாக்களித்தால் நல்லதா? இல்லை நம்ம இடத்துல வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம ஓட்டுக்காக மட்டும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி திமுக கம்பெனியை வாக்களித்தால் நல்லது என்பதை மக்கள் நீங்க வந்திருக்கீங்க, வராதவங்ககிட்ட நீங்க போய் வீடு வீடாக எடுத்து சொல்லும் என்பதை உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நம்ம மத்திய அரசு தேவேந்திர குல வேளாளர் இனத்தை பட்டியல் இனத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற உங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை, காலங்காலமான கோரிக்கை. அதை இந்த 17வது லோக்சபா இந்த கூட்டத்தொடர்ல மசோதா வந்துச்சு. அதுல தமிழகத்தில் இருந்து ஆதரித்து பேசிய ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ரவீந்திரநாத், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக.
ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்க ஓட்டுகளை வாங்கிட்டு எம்பி ஆகி போன நவாஸ்கனி அந்த கூட்டத்தில இருந்து ஓடிட்டார். 38 எம்பிகளும் எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சாங்க. நான் ஒருத்தன் அந்த இடத்துல நின்று இந்த பட்டியலிருந்து எங்க மக்களை நீக்கணும் என்று நீண்ட நெடுநாள் நான் அந்த கோரிக்கையை மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினவங்க. இன்னைக்கு அவங்க வருவாங்க, அதை செஞ்சு தாரேன் இதை செஞ்சு தாரேன்னு பேசுவாங்க. நீ சொன்னதை செஞ்சியான்னு நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலான்னு சொல்லுங்க.